பச்சை மாங்காயில் இந்த மாதிரி ஒரு சம்பல் இது இருந்தாலே போதும், சோறு காலி ஆகிறதே தெரியாது. சாம்பார்ன்ற கூட எல்லாம் செம்ம டேஸ்ட்டு தான். இதுக்கு மாங்காய் தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சைடுலேயே நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நீட்டாக இல்லாட்டினா க்யூபாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வெட்டும்போது ஈஸியாக வெந்து நல்லா அது கூட சேர்ந்துடும். ஒரு வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி மாங்காயும் சேர்த்து தேவையான அளவுக்குள்ள உப்பும் போட்டுட்டு நல்லா கிண்டி 1-2 தடவை கவர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளெயின் சில்லி பவுடரும் சேர்த்து ஒரு கிண்டிட்டு அதில் கலர்லாம் மாறுறதுக்கு முன்னே தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வேக விட்டு கடைசியில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பச்சை மாங்காய் சம்பல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.